தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடு கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறதுனால லாஸ்ட் எபிசோடு வந்து ரிவ்யூ பண்ண முடியல. சரி வாங்க அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்தியுடைய அம்மாவை பார்க்குறதுக்கு சாமுண்டீஸ்வரி, ரேவதி இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்காங்க. உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இங்கே நாச்சியா என்ன பண்ணியிருக்காங்க, முகத்தில் சந்தனத்தை பூசிட்டு நாக்கில் அழகு குத்திட்டு நின்றுட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அடையாளம் தெரியலை. ஸோ இப்படி ஒரு பரிகாரத்தை செய்ய காரணம் என்ன அப்படின்னு ரேவதி கேட்டாலும் அவங்களே பதில சொல்கிறாங்க. உங்கள் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக தானே இந்த பரிகாரத்தை செய்துட்ருக்கீங்கன்னு ரேவதி சொல்ல, சரி என்னுடைய கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்ட இன்விடேஷனை கொடுக்க சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணாக வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரேவதி சாமுண்டீஸ்வரி 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போது கார்த்தி தன்னுடைய அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, நானும் ரேவதியும் தான் இன்விடேஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் சாமுண்டீஸ்வரி மேடம் வர்றது எனக்கு தெரியாது, எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மகிழ் வாகனத்துடைய என்ட்ரி. அவர் தான் இங்கே வந்து சாமுண்டீஸ்வரி கூட வர விஷயத்தை வந்து அபிராமி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ டக்குன்னு அம்மா ஒரு ஐடியா பண்ணி இப்படி ஒரு ஏற்பாடை வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி சமாளித்தோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் நாச்சியாவை இங்கே சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க, ஆனால் ஆள் அடையாளம் தெரியலை. இதுதான் இந்த ப்ரோமோ. அடுத்து என்ன நடக்கும், ரேவதி கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.